புதுச்சேரி வம்பாக்கீரபாளையத்தில் ஜிம் பயிற்சியாளர் கல்லால் தாக்கி கொலை செய்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் தெப்பக்குளம் வீதியைச் சேர்ந்தவர் வீரமணி மகன் விக்கி என்கிற மணிகண்டன், வயது 35, ஜிம் பயிற்சியாளர். அதே ஊரைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் சுவாமிநாதன் நேற்று காலை உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கில் விக்கி பங்கேற்றார். நேற்று மாலை 5:30 மணிக்கு இறுதி ஊர்வலம் நடந்தது. அதற்கு முன்னதாக வம்பாக்கீரபாளையம் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் ஒரு கும்பல் மதுபானம் குடித்துக் கொண்டிருந்தது. அங்கு விக்கி சென்ற பொழுது அந்த கும்பலுக்கும் விக்கிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த கும்பல் விக்கியை சராமாரியாக கற்களால் தாக்கியது. இதில் விக்கி மயங்கி விழுந்தார். ஆட்டோ ஸ்டாண்டில் நின்றிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி, வயது 25 என்பவர் தகராற்றை தடுக்க சென்றார். அந்த கும்பல் மூர்த்தியையும் தாக்கியது. இதில் காயமடைந்த மூர்த்தி அங்கிருந்து தப்பித்து ஓடினார். மயங்கி விழுந்த விக்கி தலையில் அந்த கும்பல் சாலையோரம் கிடந்த கிரானைட் கல்லை போட்டது. இதில் தலை நொசுங்கி ரத்த வெள்ளத்தில் கிடந்தார். தகராறை பார்த்து அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டதால் விக்கி தலையில் சாக்கு ஒன்றை போர்த்துவிட்டு அக்கும்பல் தப்பி சென்றது. ரத்தம் வழிந்தோடியதை பார்த்த பொதுமக்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர். ரத்த வெள்ளத்தில் கிடந்த விக்கியை மீட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். காயமடைந்த மூர்த்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உதயஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக 4 பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட விக்கி ஓரிரு நாட்களில் பிரான்ஸ் செல்ல திட்டமிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கஞ்சா மற்றும் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த போலீசார் சார்பில் வம்பாக்கீரபாளையம் பாண்டி மெரினா கடற்கரையில் 3 நாள் பீச் வாலிபால் போட்டி நடத்தினர். அதன் நிறைவு விழா நேற்று மாலை நடக்க இருந்தது. நிறைவு விழாவுக்கு சில நிமிடங்கள் முன்னதாக இக்கொலை சம்பவம் நடந்ததால் பீச் வாலிபால் போட்டியின் நிறைவு விழாவை போலீசார் ரத்து செய்தனர். பீச் வாலிபால் போட்டி நிறைவு விழாவில் டிஜிபி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்பதற்காக இருந்தது. இதனால் பாண்டி மெரினா செல்லும் வம்பாக்கீரபாளையம் பாதையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கொலை நடந்த ஆட்டோ ஸ்டாண்ட் அருகிலும் 2 போலீசார் பாதுகாப்பு நின்றிருந்தனர். கொலை நடந்த பொழுது ஏதோ அடிதடி பிரச்சனை நடக்கிறது என நினைத்து அங்கிருந்த கும்பலை போலீசார் விரட்டி விட்டனர். அந்த கும்பல் கலைந்து சென்ற பின்னர் தான் விக்கியை கொலை செய்யப்பட்டிருக்கும் தகவல் போலீசாருக்கு தெரிய வந்தது. குற்றவாளிகளை விரட்டி விட்டீர்கள் என அப்பகுதி மக்கள் போலீசாரிடம் தகராற்றில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சுற்றுலாவுக்கு வந்த புதுச்சேரி கடற்கரையில் தவித்த கடலூர் சிறுமியை காவல் நிலையம் அழைத்து சென்ற பெற்றோரை தேடி பிடித்து புதுச்சேரி போலீசார் ஒப்படைத்தனர். கோடை விடுமுறை காலமாக இருப்பதால் புதுச்சேரிக்கு அதிகமானோர் சுற்றுலாவுக்கு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு 10 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரையில் 6 வயது சிறுமி தனது அம்மாவை காணவில்லை என அழுதுபடி நின்றிருந்ததை பார்த்து போலீசாருக்கு தகவல் தந்தனர். அப்பொழுது பெரியகடை போலீசார் அங்கு சென்ற சிறுமியை விசாரித்த பொழுது மரியா என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் சுற்றுலாவுக்கு கடலூரில் இருந்து வந்தது மட்டும் தெரிய வந்துள்ளது. செல்போன் எண், முகவரி ஏதும் தெரியவில்லை. இதையடுத்து குழந்தையை பெரியகடை காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து சென்ற அனைத்து காவலர்களுக்கும் தகவல் உடனடியாக தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடற்கரை பகுதி முழுக்க போலீசார் தேட தொடங்கினர். அப்பொழுது குழந்தையை காணாமல் தேடிக்கொண்டிருந்த குழந்தையின் தாய் செரீனா பேகத்தை கண்டுபிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். கடலூரைச் சேர்ந்த இவர்கள் சுற்றுலா வளர்ந்த பொழுது குழந்தை காணாமல் போனது தெரிந்தது. அதையடுத்து பெரியகடை காவல் நிலையம் வரவழைத்து குழந்தையை போலீசார் ஒப்படைத்தனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் ஏற்பாட்டில் ராஜ்பவன் வட்டார தலைவர்கள் ராஜ்மோகன், ஜெராட் மற்றும் கதிர்கிராமம் வட்டார தலைவர் ராஜீவ் பாபு தலைமையில் இன்று பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்த சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஈசிஆரில் பாசிக் சொந்தமான இடத்தை மர்ம நபர்கள் ஆக்கிரமிப்பதற்காக சுவர்கள் இடிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக இடத்தை மீட்பதற்காக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை பாத்திமா பள்ளி அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்த இடத்தில் செடிகள் விற்பனை கூடம் அமைக்க பாசிக் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது.
இந்த இடத்தில் பேசிக் நிறுவனம் செடிகள் விற்பனை கூடமும் மதுபான கடையும் அமைத்திருந்தது. இவை இரண்டையும் முறையாக பராமரிக்காததால் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடையின் பின்பகுதியில் உள்ள அரசிடத்தை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக பேசிக் செடிகள் விற்பனை கூடத்தில் பின்பக்கம் அதில் சுவர் மற்றும் கேட்பிடித்து அகற்றப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து அரசு அதிகாரிகள் காவல்துறையில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் இதனை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசு எடுத்து மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் ஆண்கள் பிரிவு காய்லான் கடை போல் இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால், யானம், மாஹி ஆகிய 4 பிராந்தியமாக உள்ளது. இதில் புதுச்சேரி பிராந்தியத்தில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக உள்ளது. இதற்கு ஒரே ஒரு அரசு பொது மருத்துவமனை மட்டும் உள்ளது. இந்த அரசு பொது மருத்துவமனைகள் பல்வேறு குறைபாடுகளும் படுக்கை வசதிகளும் மற்றும் மருத்துவ சிகிச்சைக்கான தேவையான உபகரணங்களும் இல்லாத சூழ்நிலை உள்ளது. இது கடந்த 10 வருட காலமாக சமூக அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. இதனால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் தான் அவ்வப்போது அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகள் குறைபாடுகள் உள்ளது என பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு வந்துள்ளன. இப்படி இருக்கும் சூழ்நிலைகள் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகள் தனி கிடங்கு இல்லாத காரணத்தினால் ஆண்கள் சிகிச்சை பிரிவுகள் மருத்துவமனைக்கு தேவையான பொருட்கள் பழைய பொருட்களை ஒரே இடத்தில் குவிக்கப்பட்ட விற்கும் காயலான கடை போல காட்சியளிக்கிறது. தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இது குறித்து சுகாதார இயக்குநரிடம் கேட்டபொழுது மருத்துவ கண்காணிப்பாளர்கள் இது குறித்து காலையில் விசாரணை செய்ததாகவும் உடனடியாக பழைய பொருட்களை அப்புறப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளதாகவும் இதன் மீது உரிய அறிக்கை கேட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஏனாமில் வாக்கு எண்ணும் மையத்தில் துணை தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட யூனியன் பிரதேசமான ஏனாம் தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ள நிலைகள் அதற்கான முன் ஏற்பாடுகளை குறித்து ஆய்வு செய்ய புதுச்சேரி துணை தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேலு இன்று SRK அரசு பட்டயக கல்லூரியில் உள்ள ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்பட்டுள்ள மேஜைகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார். பின்னர் அவர் பேசுகையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அப்பொழுது மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமி மற்றும் காவல்துறை பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பள்ளிகள் திறப்பதை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை இன்று சட்டப்பேரவையில் காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன் நேரில் சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதில் புதுச்சேரி மாநிலத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் பாதுகாப்பை கருதி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பள்ளிகள் திறப்பதை தள்ளி வைக்க வேண்டும் என்று இன்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் சைக்கிள் உலா வந்த புல்லட்டை திருடிச் சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மாரியம்மன் கோயில் வீதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். மருத்துவரான இவர் தற்போது MD படிப்புக்கான நுழைவுத் தேர்வு பயிற்சி பெற்று வருகிறார். இந்த நிலையில் பயிற்சி வகுப்பிற்கு சென்றுவிட்டு இரவில் தனது புல்லட் மோட்டார் சைக்கிளில் அவர் இரவு வீடு திரும்பினார். வீட்டு வெளியே மோட்டார் சைக்கிளில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார். பின்பு வெளியே வந்து பார்த்த பொழுது மோட்டார் சைக்கிள் மாயமாகி இருந்தது. உடனே அருகில் இருந்த சிசிடிவி காட்சியை பார்த்த பொழுது இரவு நேரத்தில் அப்பகுதியில் சைக்கிள்களில் உலா வந்த மர்ம நபர் ஒருவர் சைக்கிளை நிறுத்திவிட்டு பாலகிருஷ்ணனின் புல்லட்டை லாவகமாக உடைத்து திருடிச் செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாலகிருஷ்ணன் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதன் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்பெயின் நாட்டில் நடைபெறவுள்ள கராத்தே போட்டி நடுவருக்கான தேர்வில் புதுச்சேரி வீரர் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை படைத்தார். ஸ்பெயின் நாட்டில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற உலக கராத்தே நடுவருக்கான தேர்வில் இந்தியாவின் சார்பில் 15க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். அதில் புதுச்சேரி சார்பில் யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவர் திருநாவுக்கரசு தேர்வில் பங்கு பெற்று புதுச்சேரியிலிருந்து முதன்முறையாக தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அவருக்கு பாராட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சேர்மன் அங்கு தாஸ் கலந்து கொண்டு பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தற்காப்பு கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கராத்தே பெண் வீரர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கராத்தே வீரர்கள் மற்றும் கராத்தே பயிற்சியாளர்
என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கராத்தே போட்டிகளும் நடைபெற்று என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜிம் பயிற்சியாளர் மணிகண்டன் என்கிற விக்கி, வயது 31. இவர் நேற்று மாலை அவரது வீட்டின் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது மர்ம நபர்கள் மணிகண்டனின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஒதியஞ்சாலை போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், அசோக், பரணி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 வாலிபர்களை கைது செய்தார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மணிகண்டனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகளை அடித்து நொறுக்கி சூறையாடினர். தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாகசைதன்யா மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். மேலும் கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் உடல் இன்று மாலை அடக்கம் செய்ய உள்ளதால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.